எல்பிஜி டேங்கர் லாரிகள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்த நிலையில் தற்போது அது வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக அறிவிப்பு வெளியாகியுள்ளது. தென் மாநிலங்கள் முழுவதும் 4 நாட்களாக நீடித்து வந்த எல்பிஜி டேங்கர் லாரிகளின் வேலை நிறுத்தம் வாபஸ் பெறப்பட்டுள்ளதாக தற்போது அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது பற்றிய மேலும் விவரங்களை தருகிறார் நமது செய்தியாளர் ராஜா. கூடுதல் தகவல். நிச்சயமாக, அதாவது தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, தெலுங்கானா, கர்நாடகா, பாண்டிச்சேரி ஆகிய மாநிலங்கள் உள்ளடக்கிய தென்மண்டல எல்பிஜி டேங்கர் லாரி சங்கம். இந்த சங்கம் நாமக்கலை தலைமையிடமாக கொண்டு செயல்பட்டு வருது. இந்த சங்கத்துல 5514 லாரிகள் இருக்கின்றன. இவைகள் அனைத்துமே ஒன்றிய அரசுக்கு சொந்தமான ஐஓசி, பிபிசி, எஸ்பிசி ஆகிய எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்களிலிருந்து சமையல் எரிவாயுக்களை சிலிண்டர் இணைப்பு மையங்களுக்கு 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை ஒப்பந்த அடிப்படையில் இயக்கப்பட்டு வருகிறது. அதாவது புதிய டெண்டர் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்த டெண்டரில் பல மாதங்கள் இருப்பதாக கூறி கடந்த 27ஆம் தேதி காலை 6 மணி முதல் தென் மாநிலம் முழுவதும் எல்பிஜி கேஸ் லாரி உரிமையாளர்கள் காலவரையற்ற வேலை நிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர். இதனால் 4000க்கும் மேற்பட்ட எல்பிஜி டேங்கர் லாரிகள் இயக்கப்படாமல் அங்கங்கே நிறுத்தப்பட்டிருந்தது. கடந்த 27ஆம் தேதி மாலை எண்ணெய் நிறுவனங்கள் உயர் அதிகாரிகளுக்கும் மற்றும் லாரி உரிமையாளர்கள் சங்க இடையே முதற்கட்ட பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்த பேச்சுவார்த்தை தோல்வியடைந்தது. இந்த நிலையில்தான் இன்று அச்சங்கத்தினோட அவசர செயற்குழு கூட்டமானது நாமக்கல்லில் நடைபெற்றது. அதாவது எண்ணெய் நிறுவனங்களானது லாரி உரிமையாளர்கள் பிரதான கோரிக்கைகளை கொண்டுள்ளதாக உறுதியளித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து போராட்டத்தை விலக்கிக் கொள்வதாக அச்சங்கத்தின் தலைவர் சுந்தரராஜன் நாமக்கல் தெரிவித்துள்ளார். விரிவான தகவல்களுக்கு நன்றி ராஜா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.